அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஜக்காத், இது இஸ்லாத்தினுடைய 3ஆம் கடமையாக கருதப்படுகின்றது. சகோதரர்களே, இந்த ஜக்காத் பற்றிய முழு விவரத்தையும் மார்க்கம் எமக்கு விளக்கி இருக்கின்றது. ஜக்காத் யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை கூறும்போது புனித அல் குர்ஆனில் அல்லாஹ் சூரா அத்-தவ்வாவினுடைய 60வது வசனத்தில் இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா என்று ஆரம்பித்து பேசுகின்றான். எனவே இந்த வசனத்தில் 8 சாரார்கள் ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் என்று கூறப்படுகின்றது. எனவே மார்க்கம் வரையறுத்து கூறுகின்ற இந்த சாராரை அன்றி வேறு எவருக்கும் நாம் ஜக்காத்தை வழங்கக்கூடாது என்பதை இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் எமக்கு உணர்த்துகின்றார். ஜக்காத் பெற தகுதியானவர்கள் யார் என்பதை சொல்கின்ற போது முதலில் அல்லாஹ் ஃபுகராக்களை கூறுகின்றான். சகோதரர்களே, ஃபுகராக்கள் என்பவர்கள் மிக பெரும் தேவையில் உள்ளவர்கள். அவர்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையின் தேவையின் பக்கம் மிகவும் பிறருடைய உதவி தேவைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஃபுகராக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான போதிய அந்த அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்பவர்கள் அல்ல. அதாவது அவர்களுடைய சம்பாத்தியம் அவர்களுடைய பாதி தேவையை கூட பூர்த்தி செய்யக்கூடியதாக இல்லை. எனவே தங்களுடைய வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவர்கள் ஜக்காத்து வழங்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ் மிஸ்கீன்களை கூறுகின்றான். மிஸ்கீன்கள் என்பவர்கள் இவர்கள் ஃபுகராக்களை விட சற்று நல்ல நிலைமையில் இருப்பவர்கள். இவர்களுக்கு தங்களுடைய தேவைக்குரிய பகுதியில் பாதியை விட அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலவரம் அவர்களிடத்தில் இல்லை. எனவே இவர்களும் ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் என்பதை மார்க்கம் எங்களுக்கு கூறுகின்றது. 3ஆம் சாரார் இந்த ஜக்காத்தை வசூலித்து விநியோகம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுபவர்கள். சகோதரர்களே, இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய தலைவராக இருப்பவர், ஆட்சி பொறுப்பில் இருப்பவர் ஜக்காத்தை வசூலித்து விநியோகம் செய்வதற்கு என்று சிலரை பொறுப்பு சாட்டுவார். எனவே இத்தகையவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக இந்த பொறுப்பு சாட்டப்பட்டு இந்த பணியில் ஈடுபடக்கூடிய இவர்கள் ஜக்காத்து பெறுவதற்கும் மார்க்க ரீதியாக தகுதியுள்ளவர்களாக ஆகுகின்றார்கள். எனவே இவர்களுக்கும் ஜக்காத்திலிருந்து வழங்க முடியும். ஜக்காத்து பெற தகுதியானவர்களில் 4வது சாராராக இஸ்லாத்தின் பக்கம் எவர்களுடைய உள்ளம் சாய்ந்த நிலையில் இருக்கின்றதோ அத்தகையவர்களை மார்க்கம் கூறுகின்றது. எனவே மார்க்கத்தின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் சிலருடைய உள்ளம் சாய்ந்த நிலையில் இருக்கலாம். அவர்கள் காவிராக இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த ஜக்காத் அவர்களுக்கு வழங்கப்படுவதன் மூலமாக அவர்களுடைய இஸ்லாத்தை அவர்கள் தழுவுவதை நாம் ஆதரவு கொள்ளலாம். எனவே இஸ்லாத்தின் பக்கம் சாயக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அவர்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்காக இந்த ஜக்காத்தை நாம் வழங்கி வைப்பதில் இத்தகைய ஒரு தடையும் கிடையாது. அதே போன்று சகோதரர்களே, ஜக்காத்தை இஸ்லாத்தை தழுவியவர்களும் கூட அவர்களுடைய ஈமான் பலப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் என்று சொன்னால் இத்தகைய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் நாம் ஜக்காத்து கொடுக்க முடியும். எனவே இஸ்லாத்தின் பக்கம் சாயவிருப்பவர்கள், இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாத்தின் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள தேவையுள்ளவர்கள், இவர்கள் அனைவர்களுக்கும் நாம் ஜக்காத்தை வழங்க முடியும். உஸ்மான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலங்களில் இத்தகையவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கப்படவில்லை. காரணம், அவர்களுக்கு தேவை இருக்கவில்லை. எனவே தேவை இருக்கும் என்றால் இவர்களுக்கு ஜக்காத்தில் வழங்குவது தடை கிடையாது. அதே போன்று சகோதரர்களே, ஜக்காத்து பெற தகுதியானவர்களில் ஒரு சாரார் அடிமைகளாக இருந்து தனது அடிமைத்துவத்திலிருந்து வெளியேற வாய்ப்பில்லாமல் தவிக்கக்கூடியவர்கள். இது அக்காலத்தில் இருந்த ஒரு முறை. அன்று அடிமைகள் சமூகத்தில் காணப்பட்டார்கள். எனவே அந்த அடிமைகள் எஜமானர்களோடு உடன்படிக்கை செய்திருப்பார்கள். இத்தகைய ஒரு தொகை அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அவர்களை உரிமை விடுவதாக. எனவே இத்தகைய சூழ்நிலையில் இருப்பவர்கள் அவர்களுடைய அடிமைத்துவத்தை இல்லாமாக்கிக் கொள்வதற்கும் அவர்களுக்கு ஜக்காத்து வழங்க முடியும் என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது. எனவே ஒரு மனிதன் ஒரு அடிமையை வாங்குவதற்காக கூட, வாங்கி அவரை உரிமை விடுவதற்காக கூட தன்னுடைய ஜக்காத்தை அவர் பயன்படுத்த முடியும். அதே போன்று சகோதரர்களே, ஜக்காத்து பெற தகுதியானவர்களில் மறுசாராராக 6வது சாராராக அல்லாஹ் குறிப்பிடுவது கடன்காரர்களை. எனவே ஒரு மனிதன் கடன் பெற்றிருக்கிறார் என்றால் அந்த கடனை 2 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். தனது சொந்த தேவைக்காக கடன் பெற்றவர் இருப்பார், அல்லது பிறர் மத்தியில் சமூக நிலையை ஏற்படுத்துவதற்காக கடன் பெற்றவராக இருப்பார். எனவே இத்தகைய 2 சாராருக்கும் ஜக்காத்தை வழங்குவதற்கு மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்திருக்கின்றது. பிறருடைய கடன் சுமையை சுமந்து அதை அடைக்கும் தேவையில் இருக்க
இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த ஜக்காத்தை பெற்று அதன் மூலமாக அந்த கடனை நிறைவேற்றி வைக்க முடியும். அதே போன்று தனது சொந்த தேவைக்காக கடன் பெற்று அதை அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய மனிதனும் கூட ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவராக இருக்கிறார். ஜக்காத் பெற தகுதியானவர்களில் 7வது சாராராக அல்லாஹு தஆலா ஃபீ சபீலில்லா என்று சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியும் போராளிகள் இவர்களும் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, ஜக்காத்து பெற தகுதியானவர்களுக்கு ஒரு சாராராக அல்லாஹு தஆலா அவனுடைய பாதையில் போர் புரியக்கூடிய போராளிகளையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே இவர்களும் ஜக்காத்து பெற தகுதியானவர்கள். ஜக்காத்து பெற தகுதியானவர்களில் இறுதியானவராக வழிப்போக்கர்களை மார்க்கம் சொல்கின்றது. அதாவது பிரயாணத்தில் தனது சொத்து செல்வங்களை இழந்து தன்னுடைய பிரயாணத்தை தொடர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய ஊர் போய் சேர்வதற்கு சிரமப்படுகிறாரால் இருந்தால் அவரும் ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவராக இருக்கின்றார். சகோதரர்களே, இந்த ஜக்காத்து பெற தகுதியானவர்களில் 8வது அல்லாஹு தஆலா கூறியிருக்கக்கூடிய இந்த வழிப்போக்கர் என்ற விடயத்தில் நாம் வழிப்போக்கர் அந்த ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்தானா என்பதை நாம் கவனித்து பார்த்தால் உண்மையில் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து கொள்வதற்கு அவரால் முடியுமான சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜக்காத்து பெற தகுதியானவராக இருக்கிறார். எனவே இந்த ஜக்காத்தை நாம் மன விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு வழங்கி வைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு இந்த ஜக்காத்தை நாம் கொடுக்கின்ற போது அல்லாஹ் எம்மீது விதியாக்கிய இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்ற அடிப்படையில் மனம் சந்தோஷப்பட்டவர்களாக இந்த ஜக்காத்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஜக்காத்தை பற்றி கூறும்போது நபி அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த உபதேசமாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜக்காத்தை அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அந்த ஜக்காத் பணக்காரர்களிடம் பெறப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். சகோதரர்களே, ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் 8 சாரார்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக 8 சாராருக்குமே கண்டிப்பாக இந்த ஜக்காத்தை நாம் கொடுத்து ஆக வேண்டும் என்பது கடமை கிடையாது. நமது ஊரில் எத்தனை சாரார்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் நாம் கொடுத்து விட்டால் அது போதுமானதாக இருக்கும். ஜக்காத் பெற தகுதியானவர்களில் ஒரு சாராருக்கு மட்டுமே நாம் கொடுப்பதாக இருந்தாலும் அதுவும் எமக்கு போதுமானதாக இருக்கும். இஸ்லாம் மனிதனை உழைத்து வாழச் சொல்கின்றது. சகோதரர்களே, கபீசா என்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தனது தேவைக்காக கேட்டு வந்த நேரத்தில் இந்த சதகாவை பொறுத்தவரைக்கும் மனிதர்களிடம் பிறரிடம் தேவையை கேட்பது என்பது அத்தியாவசியமான நிலையில் அன்றி ஒரு மனிதன் கேட்கக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எமது பொருளாதாரத்தில் எம்மிடத்திலிருந்து பயன் பெறுவதற்கு மிக தகுதியானவர்கள் எமது குடும்பத்தவர்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே குடும்பத்தவர்களுக்கு எமது பொருளாதாரத்தில் நாம் செலவழிப்பது என்பது மிக அவசியமாகும். அவர்களுக்கு எங்களுடைய ஜக்காத்திலிருந்து நாம் கொடுக்க முடியாது. எனது பிள்ளைகள், எனது பெற்றோர்கள் என்பவர்கள் ஜக்காத்து பணத்திலிருந்து செலவழிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கு எங்களுடைய சொந்த செலவிலிருந்து, சொந்த சல்லியிலிருந்து நாம் கொடுக்க வேண்டும். ஜக்காத்து ஏழைகளுக்குரியது. எமது சொந்தக்காரர்களில் ஏழைகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள்தான் ஏனையவர்களை விட முற்படுத்தப்படுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய சொந்தக்காரர்கள் ஏழைகளாக இருந்தால் பிற பகுதியில் இருக்கக்கூடிய, வெளியில் இருக்கக்கூடிய ஏழைகளை விட இவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுப்பது மிகவும் ஏற்றமானதாக இருக்கும். எமது சகோதர சகோதரிகள் ஜக்காத்து பெறக்கூடிய தகுதியில் இருப்பார்கள் என்றால் அவர்களை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். இப்படி ஜக்காத்து வழங்குகின்ற போது குடும்பத்தவர்களுக்கு நாம் ஜக்காத்தை வழங்குவது என்பது சகோதரர்களே சதகா செய்த நன்மையையும் கிடைக்கும், குடும்பத்தை சேர்ந்து வாழ்ந்த நன்மையையும் அது எமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது.